ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் வேதத்தில் உள்ள ஊரிம் தும்மிம் என்ற காரியத்தை பற்றி இன்று பார்க்க இருக்கிறோம். நம்ம ஆண்டவர் வேதத்திலே மோசேயிடம் மாத்திரம்தான் முகமுகமாய் பேசினார். எல்லா காரியங்களையும் அவர் கிருபா மேகஸ்தம்பத்திலிருந்து இறங்கி ஆசரிப்பு கூடாரத்திலே மகா பரிசுத்த ஸ்தலத்திலே கிருபா சண்டையிலே அவர் அமர்ந்து ஆண்ட மோசேயிடம் பேசுவார். ஆனால் மற்ற வந்த யோசுவாவிடமோ எலையாசரிடத்திலே பேசுவார். எலையாசர் யோசுவாவுக்கு வெளிப்படுத்துவார். ஊரின் தும்மின் வழியாய் காரியத்தை வெளிப்படுத்துவார். எலையாசர் யோசுவாவிடத்தில் சொல்லுவார். இப்படித்தான் காரியங்கள் நடந்து வந்திருக்கிறது. இந்த ஊரின் தும்மீரை பற்றி நாம் சுருக்கமாய் தான் பேச முடியும், விரிவாய் பேச முடியாது. ஏனென்றால் அது அதிகமாக கொடுக்கப்படவில்லை. இருந்தாலும் நான் இப்பொழுது அதை பற்றி நான் 20 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு எபிரேய எழுத்தாளருடைய புஸ்தகத்தை படித்தேன், கட்டுரையை. அந்த கட்டுரையிலே அவர் ஊரின் தும்மிமை பற்றி எழுதிய கட்டுரையை படித்ததை நான் இப்பொழுது உங்களிடத்திலே சொல்ல இருக்கிறேன். அதாவது ஆச்சாரியத்திலே 3 காரியங்கள் இருக்கிறது. ஆச்சாரிய தத்துவத்திலே 3 காரியங்கள். ஒன்று, மக்களுடன் கலந்து உரையாடுதல். 2வது, பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். 3வது, ஊரின் தும்மின். இதுதான் ஒரு ஆச்சாரிய தத்துவத்தின் அடிப்படை தன்மை. இப்ப நம்ம ஊரின் தும்மிமை பற்றி சுருக்கமா பார்ப்போம். ஊரின் எபிரேய மொழியில ஊரிம் அப்படின்னு என்ன சொன்னா அப்படின்னு எடுத்தா வெளிச்சம்னு அர்த்தம். வெளிச்சம்னு அர்த்தம். ஊரிம் என்றால் வெளிச்சம். தும்மிம் என்றால் பூரணம் அல்லது முழுமை என்று பொருள். இப்ப 30 ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த எபிரேய புஸ்தகத்தை நான் படிச்சது என்ன அப்படின்னு கேட்டேன்னா, அவர் என்ன சொல்றாருன்னா, தும்மீம் என்பது எபிரேய எழுத்துல 4 எழுத்துகள் கொண்ட ஒரு கல். அது விலையேற பெற்ற கல்லுன்னு அவர் எழுதியிருந்தார். இப்ப இந்த ஊரிம் தும்மீமை பத்தி நம்ம இப்ப பார்ப்போம். பிரதான ஆசாரியருடைய மார்பு பட்டயத்துல இஸ்ரவேலினுடைய 12 கோத்திரங்களுடைய பெயர்கள் 12 கற்கள்ல பொறிக்கப்பட்டிருக்கும். இப்படி அந்த 12 கற்கள் பொறிக்கப்பட்டிருக்கிறப்ப இந்த எபிரேய எழுத்துக்கள் மொத்தம் 22. அந்த 22 எழுத்துல அந்த 12 கற்கள்ல 12 பெயர்களில் பொறிக்கப்பட்ட அந்த கற்கள்ல 18 எழுத்துக்கள் வந்திருக்கும். மீதி 4 எழுத்துக்கள் குறைவா இருக்கும். இந்த 4 எழுத்துக்கள் குறைவா இருப்பதற்காக இப்ப என்னன்னா, அந்த தும்மீம்ங்கிற அந்த தும்மீம்ல 4 எழுத்துக்கள் கொண்ட கல்லை பதித்து அதை என்ன செய்வாங்கன்னா, அந்த மார்பு பட்டயத்தில் அந்த கல்லை அந்த மார்பு பட்டயத்தில் வைத்தவுடன் இப்ப அது பூரணமாகிவிட்டது. அப்ப தலைமை ஆசாரி பிரதான ஆசாரியருடைய அந்த மார்பு பட்டயம் இப்ப பூரணமாகி முழுமை அடைந்து விட்டது. இப்ப அவங்க இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில ஏதோ ஒரு பிரச்சனையோ ஏதோ ஒரு தீர்மானமோ ஏதோ ஒரு காரியங்கள், அதாவது எப்படின்னா அவங்க என்ன பிரதான ஆசாரியர் என்ன செய்வார்னா, தலைமை ஆசாரியர் என்ன செய்வார்னா, அவர் நேரா கர்த்தருடைய சமூகத்துல வந்துருவார். கர்த்தருடைய சமூகத்துல நின்னோன்னே கர்த்தர்கிட்ட இப்ப என்னன்னா காரியத்தை எப்படிப்பட்ட காரியம்னு சொன்னோன்னே கர்த்தருடைய பதிலை எதிர்பார்த்து காத்திருப்பார். இப்ப காத்திருக்கிறப்ப இப்ப கர்த்தர் எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த எழுத்துகள் என்னன்னா, அதாவது என்னன்னா அந்த எழுத்துகள் வழியாக ஆண்டவர் கர்த்தர் என்ன செய்வார்னா, அந்த எழுத்துக்களை மிளிர வைப்பார். அப்ப அந்த எந்தெந்த கல்லுல மிருறுதோ அந்த எழுத்தெல்லாம் தலைமை ஆசிரியர் குறிச்சுக்கிட்டே வருவார். முதல்ல என்னன்னா வார்த்தை வரும், அப்புறம் வாக்கியம் வரும், அப்புறம் அந்த என்ன காரியத்துக்கு வேண்டிய தீர்வுகளை கர்த்தர் அந்த இதுல சொல்லிடுவார். இப்படியே அந்த எழுத்துக்களை குறிச்சு அது அப்புறமா அந்த வாக்கியமா பார்த்து அதை அப்புறம் அதை முடிஞ்சு இவர் தெரிந்து கொண்டு மக்களிடத்துல எல்லா காரியத்தையும் சொல்வார். இப்படிதான் ஊரின் தும்மிம்ங்கிறதுல இதோடைய அர்த்தமே. ஊரின் தும்மிம் என்ற அர்த்தம் என்னன்னா வெளிச்சம், பூரணம் என்ற அர்த்தம். இப்படிதான் அந்த காலத்துல எல்லாம் பூரா ஆண்டவர் வெளிப்படுத்தினார். எவ்வளவு ஒரு அருமையான காரியத்தை பாருங்க, எவ்வளவு ஞானம் பாருங்க, ஆண்டவருடைய ஞானம் பாருங்க. அந்த கற்கள் ஒளிருது. ஆண்டவர் பேசும்போது அந்த என்னென்ன வார்த்தைகள் பேசுறாரோ அந்த எழுத்து ஒளிருது. அந்த கல்லுல பதிஞ்சிருக்க அந்த கல்லுகள்ல பதிஞ்சிருக்க எழுத்துக்கள் ஒளிர
அப்போ அந்த எந்த எந்த எழுத்து ஒளிருதோ அதை பிரதான ஆசிரியர் எழுத ஆரம்பிக்கிறார். இந்த கல் ஒளிர 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 எழுத 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 அது அப்படியே வாக்கியங்களை வந்து இப்படிதான் யோசுவால 7ஆம் அதிகாரத்துல ஆகான் பிடிபட்டோன்னே அது மாதிரி அவருக்கு தீர்ப்பு வழங்கினதே இந்த ஊரின் திண்ம முறைமை. அப்படிதான் இப்படித்தான் அவங்க அந்த தீர்ப்பை எழுதி ஆண்டவர் வெளிப்படுத்தினார். அவருக்கு தன்னுடைய இருதயத்தில் இருக்கிறவைகளை இந்த ஊரின் தும்மின் வழியை எலெயாசருக்கு வெளிப்படுத்தினார். எலெயாசர் யோசுவாவுக்கு வெளிப்படுத்தினார். இப்படித்தான் இந்த ஊரின் தும்மின் என்ற முறை இஸ்ரவேலுடைய எல்லா நிலையிலும் அது பயன்படுத்தப்பட்டது. கர்த்தர் தமக்கு என்னென்ன காரியத்தை நியாய தீர்ப்புகளை வெளிப்படுத்துவதாக இருந்தாலும் ஒரு காரியத்தை வெளிப்படுத்துவதாலும் பிரதான ஆசாரியன் கர்த்தருடைய மகா பரிசுத்த ஸ்தலத்திலே கர்த்தரிடத்துல கிட்டி சேரும் பொழுது கர்த்தர் எழுத்துக்களை மிளிரச் செய்து அந்த மிளிரச் செய்த எழுத்துக்களின் வழியாய் வார்த்தையும் வாக்கியத்தையும் கொடுத்து எல்லா இனங்களும் தன்னுடைய இருதயத்தை அறியக்கூடிய ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் இந்த காலத்திலே அந்த நாட்களிலே இப்படிதான் ஊரின் தும்மின் வழியாய் காரியத்தை வெளிப்படுத்தினார். ஆகா, எவ்வளவு ஒரு ஞானம் நம்ம ஆண்டவருக்கு பாருங்க. அந்த காலத்துல இன்னைக்குதான் அந்த டிஜிட்டல் நியாம் போர்ட்லாம் நம்ம அப்படி பார்க்குறோம், எழுத்துக்கள் மின்னி இருக்காது. அப்ப நம்ம எத்தனை ஆயிரங்களுக்கு முன்பே ஆண்டவருடைய ஞானம் பாருங்க எவ்வளவு மகத்துவமா அந்த வெளிப்படுத்தியிருக்காரு. இப்படிப்பட்ட தேவன், ஞானமுள்ள தேவனை நாம் பெற்றிருக்கோம். இந்த நல்ல தகப்பனை இந்த நாளில இப்படி ஒரு அறிவுள்ள, ஆற்றல் உள்ள, ஞானம் உள்ள தகப்பனை நாம் தேவனாக, நம்முடைய ராஜாவாக பெற்றிருப்பது நமக்கு எவ்வளவு சந்தோஷமும் சமாதானமும் இருக்கிறது. நாம் ஜெபிப்போமா? அன்பு தகப்பனே, இந்த அருமையான ஆண்டவரே, ஊரின் தும்மிம் என்ற காரியத்தை அப்பா அந்த எபிரேய எழுத்தாளர் மூலமாய் நான் கற்றுக்கொண்டதை இன்று ஆண்டவரே உமது சமூகத்திலே ஜனங்கள் மத்தியிலே சொல்ல கிருபை தந்ததற்காக நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து எங்களை அப்பா உமது ஆவியினால நிரப்புங்க. இதை காணொலியை பார்க்கின்ற ஒவ்வொருவரையும் உமது ஆவியால் நிரப்புங்க, உமது வல்லமையால் நிரப்புங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.